மத்திய சென்னை தொகுதியில் இவிஎம் கொண்டு செல்வதில் தாமதமானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெபர்சன். வணக்கம் ஜெபர்சன், விவரங்கள். சென்னையில் உள்ள 3 நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் நாளை நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலுக்கான பணிகள் பல்வேறு இடங்கள்ல முடுக்கி விட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இந்த 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான இடங்களுக்கு சட்டமன்ற தொகுதி வாரியாக தேர்தல் இயந்திரங்கள், அதாவது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள், வாக்குப்பதிவு அதற்கான பொருட்கள், விவி பேட்டன் மிஷின் உள்ளிட்டவைகள் இந்த திருவல்லிக்கேணி பகுதியில், அதாவது திருவல்லிக்கேணி பகுதியில் இருக்கக்கூடிய என்கேடி கல்லூரி, மகளிர் கல்லூரியில் வைக்கப்பட்டிருக்கிறது. சீலிட்ட இந்த அறையில் தான் இந்த பெட்டிகள் அனைத்து வைக்கப்பட்டு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று சரியாக 12 மணிக்கு இங்கிருந்து இந்த பெட்டிகள் அனைத்தும் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. காவல்துறையினரும் அதற்காக இங்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள், ஊழியர்களும் இங்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் பல தொகுதிகளில் முன்னதாகவே இதுபோன்று இந்த விவி பேட்டன் மிஷின், வாக்குப்பதிவு இயந்திரங்கள், அதற்கான உபகரணங்கள் அனைத்துமே எங்கெங்கு வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்தந்த பகுதிக்கு நேரடியாக கொண்டு செல்லக்கூடிய பணிகள் நடைபெற்று ஏறத்தாழ முடிவடைந்திருக்கிறது. சில இடங்களில் அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த பகுதியில் நாம் நிற்கக்கூடிய என்கேடி மகளிர் கல்லூரியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இங்கிருந்து கொண்டு செல்வதற்கான முன்னோட்ட பணிகள் நடைபெறுகிறதா என்ற கேள்வி எழும்பும் அளவிற்கு இந்த பகுதி காணப்படுகிறது. இந்த பகுதியில் வந்த காவல்துறையினர், அதே போல வாகனங்கள் வந்த ஊழியர்கள் இங்கிருந்து வாக்குப்பதிவு பெட்டிகளை எடுத்துச் செல்லக்கூடிய, வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவி பேலட் உள்ளிட்ட பெட்டிகளை எடுத்துச் செல்லக்கூடிய ஊழியர்கள் இங்கு பல மணி நேரம் காத்திருந்த பின்னர், சுமார் 12 மணியிலிருந்து இங்கு காத்திருந்தார்கள். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அதிகாரிகள் யாருமே வராததின் காரணமாக தற்போது அவர்கள் திரும்பி சென்றிருக்கிறார்கள். ஒருவேளை உணவு இடைவேளைக்கு சென்றிருக்கிறார்களா, அல்லது அதிகாரிகள் எத்தனை மணிக்கு என்று சரியாக நேரத்தை குறிப்பிட்டிருந்தால் அவர்கள் சரியாக வந்து இந்த பணியை மேற்கொள்வதற்கு சரியாக இருந்திருக்கும் என்று கூறப்படுகிறது. ஏன் தாமதம் என்று அதிகாரிகளிடம் நாம் இது தொடர்பாக கேட்கும் போது, வெளி ஊர்களில் இருந்து சில அதிகாரிகள் வருவதாகவும் அந்த அதிகாரிகள் இந்த மையத்தை கண்டுபிடித்து வருவதற்கு தாமதம் ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட உபகரண பொருட்கள் சரியான நேரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு வாக்குப்பதிவு மையங்கள்ல வைத்து அதை சோதனை செய்ய வேண்டும். சோதனை அங்கிருக்கு முகவர்கள் வருவார்கள், முகவர்களுக்கெல்லாம் அதை சோதனை செய்து காட்ட வேண்டும் என்றெல்லாம் பணிகள் இருக்கிறது. இந்த பணிகள் எல்லாம் உடனடியாக செய்ய வேண்டுமானால் உடனடியாக இங்கிருந்து வாக்குப்பதிவு பெட்டி, அதாவது வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவி பேலட் மிஷின் உள்ளிட்டவைகள் உடனடியாக கொண்டு செல்லும் பட்சத்தில் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக முடியும் என்று இங்கு வந்திருக்கக்கூடிய சில அதிகாரிகளும் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து காலதாமதத்திற்கான காரணத்தை விளக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெபர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.